ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். திமுக அரசிடம் போதிய பணம் இல்லாததால் பயிர்க்கடன் வழங்க விவசாயிகளை அலைக்கழிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் விவசாயிகள், வியாபாரிகள் மற்றும் கட்டிட தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நெல் கொள்முதல் தொகை விவசாயிகள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும், யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பான ஆட்சியை அதிமுக வழங்கியதாகவும் கூறினார். அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த நீர் மேலாண்மையில் முன்னுரிமை கொடுத்தோம். ஏன்னா இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய துபால் ஆகிட்டது, பணம் இல்லை. இப்பொழுது ஷிப்ட் முறையில் விவசாயிகளுக்கு மின்சாரம் கொடுப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவர்கள் விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மும்முனை மின்சாரம் தொடர்ந்து விவசாயிகள் பணிக்கு வழங்கப்படும். திமுக ஆட்சியில் நெல்லுக்கு தேர்தல் நேரத்தில் குவிண்டாலுக்கு 2500 தந்தாங்க. இது வரைக்கும் கொடுத்தவாறு இல்லை. இந்த ஆட்சியில் இருக்கிற குறைபாடுகளை முதலமைச்சருக்கே தெரியாது. திடீர்னு எந்திரிச்சு எந்த கேள்வி கேட்டாலும் அவரால் பதில் சொல்ல முடியாது. நான் தவறா சொல்லல, வேளாண்மை மையமாக வைத்துத்தான் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட பிரதான வேளாண்மை தொழில், கட்டட தொழில், அதே போல வணிகம் எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்த தொழிலாக இருக்கின்ற காரணத்திலே அனைத்தும் பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு அதிமுக அரசு செயல்படும். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.